உழைப்புக்காக இது பண்ணி 8ஆவதுல படிச்சுட்டு இங்கே சினிமாவில் மெட்ராஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்குன்னு வந்தோம். இங்கே இருந்ததால எங்களுக்கு பழகிடுச்சு, கஷ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு பழகிடுச்சு. யார் என்ன பண்ணா நன்மை தான் செய்வாங்க, கெட்டது செய்ய மாட்டாங்க. பொழைக்க வருவாங்க சென்னை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வேற என்னைக்கு எந்த ஸ்டேட்ல போனாலும் கிடையாது அது மாதிரி. சன் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உருவாகி இனியோட 385 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த சென்னை வாழ்க்கைனா என்ன நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய பேருக்கு வாழ்க்கையும் கொடுத்துருக்கு. இந்த சென்னை எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? இந்த இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்கள் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் ஒரு கோட்டையை கட்டுறதுக்காக மெட்ராஸ் பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்த உள்ளடக்கின ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த நாளான ஆகஸ்ட் 22 தான் நம்ம மெட்ராஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஒவ்வொரு நாளும் மெட்ராஸ் டே ஆகஸ்ட் 22ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்த மெட்ராஸ் பட்டினம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, சென்னப்பட்டினம் அப்படின்ற ஒரு பேர்ல இருந்து தான் சென்னை அப்படின்றது உருவாச்சு. இந்த ஆங்கிலேயர்கள் ஃபோர்ட் கட்டுறதுக்கு நிலத்து கொடுத்த மன்னர்களோட அப்பாவோட நினைவா சென்னப்பட்டினம்னும், மெட்ராஸ் பட்டினத்தோட நினைவா மெட்ராஸ் பட்டினம்னு இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் கொண்டு வந்த பிறகு சென்னப்பட்டினம் சென்னை அப்படின்னும், மெட்ராஸுக்கு மெட்ராஸை மாத்தி சென்னை அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்னை பட்டினம் பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத சென்னை வாசிகள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க சென்னை வந்து எத்தனை வருஷம் ஆகும்? 6 வருஷம் ஆச்சு. எந்த ஊர் உங்க சொந்த ஊர்? எதுக்காக நீங்க சென்னைக்கு வந்தீங்க? பீகார். நம்ம அங்கே ஒர்க்கிங் கவர்மெண்ட் ப்ராப்ளம், அதனால தான் இங்கே அவ்வளோ ஒர்க்கிங் கவர்மெண்ட் சரியாக வேலை செய்ய மாட்டேது. கவர்மெண்ட் எல்லாம் நல்லா பார்க்க மாட்டேது, பப்ளிக் சப்போர்ட் பண்ண மாட்டேது. அந்த ப்ராப்ளம் தான், அதுக்கு தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கோம். எத்தனை வருஷமா நீங்க சென்னையில இருக்கீங்கக்கா? நாங்கள் ஒரு 15 வருஷமா இருக்கோம். 15, 16 ஆயிடுச்சு. உங்க சொந்த ஊர் எது? எதுக்காக நீங்க சென்னைக்கு வந்தீங்க? எங்கள் சொந்த ஊர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி. நாங்கள் வந்து இங்கே பிழைக்க வந்துக்கிறோம். எங்களுக்கு அங்கே பிழைப்பு இல்லை, அதனால இங்கே பிழைக்க வந்துக்கிறேன். சென்னையில் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்கிறேங்க. அதுக்கு முன்னே வந்து ஊரில் விவசாயம் பார்த்தேன். இப்போ வந்து இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வைத்த குழம்பு நடத்திக்கிட்டு காலத்தை ஓட்டுறோம். எந்த ஊர் நீங்க? எதுக்காக? இங்கே பெரம்பலூர், நாங்கள் திருச்சி பெரம்பலூர். அந்தாண்ட உள்ளுக்கு வந்து கிராமம். அங்கே வந்து பிழைக்க வந்து அப்படியே இந்த வேலை பண்ணிட்டு செஞ்சுட்டு அப்படியே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சென்னைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 3 மாதம் தான் ஆகுது. சென்னைக்கு நீங்க உங்களோட சொந்த ஊர் எது? நீங்க எங்க எதுக்காக இங்க சென்னைக்கு வந்தீங்க? சொந்த ஊர் அரக்கோணம். வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிடுவேன். நான் எம்ஜிஆர் இருக்கும்போது 84 இருந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் அவர் ரீகன் இதில் இருக்கும்போது இருந்து இங்கே இருக்கோம்மா. நான் இருந்தது மோர் மார்க்கெட்டில், முதல்ல பாண்டி பஜாரில் இருந்தேன், அப்புறம் இங்கே இருந்தேன். உங்க சொந்த ஊர் எதுனா? எதுக்காக நீங்க சென்னைக்கு வந்தீங்க? சொந்த ஊர் மதுரை பக்கம் சிவகங்கையிலேருந்து திருப்பத்தூர் என் சொந்த ஊர். உழைப்புக்காக இது பண்ணி 8ஆவதுல படிச்சுட்டு இங்கே சினிமாவில் மெட்ராஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்குன்னு வந்தோம். அங்கே இருக்கிற வெயில் மஞ்சளாக கருப்பா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தோம். வந்த உடனே சாப்பாட்டு கஷ்டம், சரி வழி இல்லை. அப்போ ஹோட்டல் டீ கடையெல்லாம் அப்பவும் சேர்க்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அரியலூரில் ஒரு ட்ரெயின் கவுந்துச்சு, மஞ்சள் போய் எடுத்துகிட்டு வந்தாலே இது பண்ணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் சாப்பாட்டுக்காக அதில் சேர்த்தோம். இப்படி தான் இருக்குது. நான் 67லேருந்து இருக்கிறேம்மா. மெட்ராஸில் 67லேருந்து சென்னையில் இருக்கேன். நான் 34 வருஷமா பிறந்தது சென்னை தான்மா. இப்போ சென்னைக்கு புதுசா வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க பெருமையா சென்னையை பத்தி என்ன சொல்வீங்க? எங்கள் ஏரியா தான் நான் பொய்க்க வைக்கிற ஏரியா, சென்னை தான் பொய்க்க வைக்கும். யார் ஒன்றாலும் வேலை செய்யலாம். எவ்வளோ இந்திக்காரங்க வராங்க, வேலை செய்கிறாங்க, பொழிக்கிறாங்க, கட்டட வேலை செய்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து பொழிக்காத போகிறாங்க, எல்லாம் போயிடுச்சுன்னு தான் போகிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறாங்கம்மா, யாருனாலும் அதெல்லாம். சென்னை தான் மெயின். சென்னை தான் இப்போ புகழ்த கூட. சென்னை மாதிரி எதுவுமே கிடைக்காது, எந்த ஊர் சென்னை மாதிரி இருக்காது. ஸ்டேடியம் தான் முதல், சேப்பாக் ஸ்டேடியம். ரெண்டாவது வந்து கன்சாமி கோவில், பிராட்வே, மார்க்கெட்டு, சென்ட்ரலு, இது அப்புறம் சைதாப்பேட்டை, கிண்டி, இதெல்லாம் வந்து சென்னையில் தான் வரும். சென்னை வந்து இங்கே சென்னையில் வந்து எப்படிப்பட்ட விஷயம் உள்ளவங்களும் விஷயம் இல்லாதவங்களும் எப்படியா இருந்தாலும் பழச்சிக்கலாம். அந்த பழப்பை தேடி வரவங்களுக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்குது, நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குது, நல்லது கெட்டது. அது நம்ம சென்னையில் மட்டும்தான் எல்லா தரப்பு மக்களும் இங்கே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மொழி பேசுகிறவங்க மட்டும் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற இடம் வந்து, எல்லா மொழி பேசுகிற இடம் வந்து சென்னை மட்டும்தான். வேறு என்னைக்கு எந்த ஸ்டேட்டில் போனாலும் கிடையாது அது மாதிரி. சென்னையில் வந்து இல்லாதவங்க கூட வந்து பழச்சிடலாம், இருக்கன்னு தான் இருக்கணுங்கிறது கிடையாது. வெளி மாநிலத்தில் யார் வந்தாலும் ஒரு சாதாரண ஒரு இடத்துல கூட ரோட்டு கடையை ஒரு கடையை போட்டு அவங்க ஒரு ஓனர் ஆகிடலாம். அப்படிங்கும்போது எல்லாரையும் வாழ வைக்கிற சென்னையை நான் பார்க்குறேன். சென்னைக்கு புதுசாக வரவங்க கிட்ட எல்லாம் பற்றியும் சொல்லலாம். ஸ்டடீஸ் இருக்கட்டும், இங்கே ட்ராவலிங் இருக்கட்டும், ஃபுட்டு இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து லைக் பண்ணுறது, இந்த சினிமா பார்க்குறது, வெளியில் போகிறது வர்றது எல்லாமே வந்து சென்னையை லைக் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பேன். சென்னைக்கு வந்தேன்னாக்கா இப்போது ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நல்ல ஸ்கோப் இருக்குது.
யார் இருந்தாலும் இங்கே சென்னை வந்து வளர்ந்து போனவங்க தான் இருக்காங்க தவிர்த்து யாருமே வந்து இது இங்கே பேடாக இருக்குது, நல்லா இல்லை, பிடிக்கல, அந்த இடம் இல்லை, ஃபுட்டு சரியில்லை, யாருமே ஒரு பேட்டு நியூஸும் கேட்டதும் இல்லை. எல்லாமே லைக் பண்ணி வராங்க போகிறாங்க. பெஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாமே சென்னையில். பெருமையாக என்ன சொல்ல, இங்கே இல்லாதது என்ன இருக்குது? இங்கே எல்லாமே இருக்குது நம்ம ஊரில். நம்ம இல்லாதது எதுவுமே இல்லை. நம்ம இங்கேருந்து தேடி வேறு யாருக்கும் எந்த ஊருக்கும் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாரும் வரலாம், லைஃப் தரும் சென்னை. சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது, பிடிச்ச சாப்பாடு எது? சென்னையில் பிடிச்சதே கூட சாப்பாடு தான் சொல்லுவாங்க. அந்த வண்டியில் வச்சு விற்பாங்க தெரியுமா, அதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1. அந்த சாப்பாடு தான் எங்கள் மெயின். இந்த கறி மீன் முட்டைலாம் சாப்பிடுவாங்களா, அந்த சாப்பாடு தான் மெயின். ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா ராயபுரம் தான், பிரியாணி. சென்னையில் பிடிச்ச பிளேஸ் வந்துனாக்கா கோவளம், ஈசிஆர், மகாபலிபுரம், எம்ஜிஎம், விஜிபி, குயின்ஸ்லேண்ட், அந்த இதுதான். ஃபேவரட் ஃபுட்டுன்னா? ஃபேவரட் ஃபுட்னா பிரியாணி மட்டும்தான். நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு தோசை, பொங்கல், இட்லி. பிடிச்ச ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போதுமே பிரியாணி தான் இந்த ஊரில். அதோட இடம்னு பார்த்தா மெட்ரோ வந்து மிடில் கிளாஸ் ஆளுங்களும் இந்த மாதிரி ஈஸியாக வேலைக்கெல்லாம் போயிடலாம் அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் அதை செயல்படுத்தின விதம் ரொம்ப பிடிச்சிது. இந்த நெரிசல் இல்லாத ஒரு விஷயமா பண்ணுறதுக்காக அந்த மெட்ரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சேத்பட்டுங்க, பார்க் பக்கத்தில் இருக்குது. கைதி பவன் தான் நல்லா இருக்கும். இப்போதைக்கு வந்து சொல்லணும்னா மெட்ரோ, ஏன்னா ரொம்ப அழகாக வெளிநாடு மாரி இருக்குது. அது ரொம்ப பிடிச்ச இடம். சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எந்த சாப்பாடுனா மோர்கட்டு சாப்பாடு தான் பிடிக்கும், கறி சாப்பாடு. எனக்கு அந்த காலத்தில் செட்டிநாடு ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, எவரெஸ்ட் பக்கத்தில். நல்லா இருக்கும் சாப்பாடு. பிடிச்ச இடம்னு சொன்னால் எல்லாருக்குமே பீச் தான் பிடிக்கும். மெரினா பீச், அதுதான் பீச் பிடிச்ச இடம். சாப்பாடுன்னா அந்த ரோட்டு கடை ஓரத்தில் இருக்கிற அங்கே எல்லாம் வெரைட்டியானதுலாம் இருக்குது. அண்ணா நகர் அந்த மாதிரி. அண்ணா நகர் நல்லாயிருக்கும். கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாமே சென்னையில் எல்லாமே நல்ல இடமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் தங்கமானவங்க, நல்லவங்க. ஆனால் பசின்னு சொன்னாங்க யாராவது போடாது இருக்க மாட்டாங்க. பசி சென்னையில் வந்துட்டாக்கா யார் கையிலாவது யாராவது ஒருத்தர் பசிப்படுவோம். அதே மாதிரி சட்டை வேஷம் இல்லைன்னு சொன்னாங்க, யாராவது சட்டை வேஷம் கொடுப்போம். அது போய் தற்போது பீச் தான், அப்புறம் பிரியாணி தான். இது நம்ம ஊர் பழக்கம் இல்லையா, ட்ரெடிஷ்னலாக பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பட் நல்லாயிருக்கும். சென்னை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு இது வரைக்கும்? ரொம்ப நல்ல பாடலாம் கற்றுக் கொடுத்துக்குதும்மா. யார்கிட்ட பேசாத இருக்கணுமோ அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, பேசிட்டு வம்பில் மாட்டிக்கூடாது. அது ரொம்ப கற்றுக் கொடுத்துக்குது. அப்புறம் நம்ம பாட்டு நம்ம இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்மளை நோக்கி வராது. எனக்கு சில படிப்பினை கற்றுக் கொடுத்தது, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும். நடுத்தர திட்டம் தான் எங்களுக்கு சத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இருந்துப்போம். அதுதான் சொந்த வீடு இல்லை, அது ஒன்றா வாடகை வீடு தான். அதை நாங்கள் சமாளிச்சிக்கணும். அது எங்களுக்கு பழகிடுச்சு. இங்கேயே இருந்ததால் எங்களுக்கு பழகிடுச்சு. கஷ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு பழகிடுச்சு. எங்களுக்கு வந்து வருமானம் இங்கே இருக்கிற எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லபடியாக போவோம். அடுத்த ஊர்லேருந்து வரவங்களே நாங்கள் சென்னையில் வாழ. எங்கே போனாலும் யார் வேணாலும் சோறு போடுவாங்க. எங்கே போனாலும் யார் என்ன பண்ண நன்மை தான் செய்வாங்க, கெட்டது செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் நார்த் இந்தியாவிலேருந்து, பட் எனக்கு என் நேட்டிவ் கேட்டால் லைக் சென்னை மாறி தான். லைக் அத்தனை வருஷமாக இங்கே இருந்திருக்கேன். த பீப்புள், த பிளேஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவ்வளோ விஷயமா என் ஃபேவரில் நடந்திருக்குங்கிறப்போ சென்னை ஹாஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். நான் கற்றுக்கிட்டது நல்லது கெட்டது எல்லாம் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் எல்லாருமே வந்து பொழைக்க வருவாங்க சென்னை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் சென்னையில் வந்தால் எல்லாருமே நல்லாவும் இருப்பாங்க. எஜுகேட்டட் பர்சன், நல்ல நாலேஜோட இம்ப்ரூவ் பண்ணி இப்போயும் நல்லா சூப்பராகவும் இருக்கலாம். இப்போ சிஎம் தான் இருக்கிறார் இல்லையா, இப்போ வந்து சிஎம் தான் சூப்பராக பண்ணுறாரு. எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் நல்லா பண்ணுறாங்க. சென்னை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சென்னை. நான் பிறந்த ஊராச்சு, எப்படி பிடிக்காம இருக்கும்? ரொம்ப நல்லாவே பிடிக்கும். எங்கள் ஊருக்கு போகிறதுக்கே பிடிக்கல, இங்கே இருக்கணும்னு தான் பிடிக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குமா. பிறந்து வந்த ஊர் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா, அதனால ரொம்ப பிடிக்கும். நிறைய பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருக்குங்க சென்னை. நம்ம சென்னையில் பிடிச்சிக்கு ஒரு 4 பேரை நம்ம சொல்ல முடியும். ஏதோ போகிறாங்களோ ஊர் நல்லா இருக்குது, அதே நம்பிக்கை. சென்னை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? நிறையவே பிடிக்கும். நல்லா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.